ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி என்று வாசிக்கிறோம். யார் அந்த இரு திறத்தார்? யூதர்கள், புறஜாதிகள். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் யூதர்களுடைய மேன்மைகளை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். தேவாராதனைகள் அவர்களுடையது, பிதாக்கள் அவர்களுடையவைகள், மகிமை அவர்களுடையது, ஆசரிப்பு கூடாரம் அவர்களுடையது, உடன்படிக்கைகள் அவர்களுடையது, வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையது என்று சொல்லி. ஆனால் புறஜாதிகளை குறித்து பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்கள் என்று சொல்லி இப்படி இருத்திறத்தாரையும் குறித்து நம்ம வாசிக்க முடியும். இந்த யூதர்களையும் புறஜாதிகளையும் பிரித்து வைத்திருந்தது நியாயப்பிரமாணம் என்ற ஒரு நடுச்சுவர். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நியாயப்பிரமாணமாகி இந்த நடுச்சுவரை அவர் தகர்த்து ஒழித்தார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஏனென்றால் யூதர்கள் தங்களை மேன்மை பாராட்டிக் கொள்வதற்கு இந்த நியாய பிரமாணத்தை தான் பெரிதாக அவர்கள் எடுப்பார்கள். நாங்கள் சட்ட திட்டங்களை உடையவர்கள், பிரமாணங்களை உடையவர்கள், புறஜாதிகள் பிரமாணம் இல்லாதவர்கள், பிரமாணம் இல்லாமல் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் இந்த இரு திறத்தாருக்கும் ஒரு பகையாகவே இருந்து வந்தது. இந்த பகையை இயேசுவினுடைய சிலுவை அவர் சிந்தின இரத்தமானது ஒழித்து இந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினது. சரி, அதனால் என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், நம்ம பைபிள்ல படிக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்ம அந்நியர்களாக இருந்தோம். இந்த பகை என்ன செய்தது? வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில வர முடியாதபடி அது அவர்களுக்கென்றே தனித்துவமாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பகையை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மாற்றி இரு திறத்தாரையும், யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்றாக்கினபடினாலே இப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உரியது. அதனாலதான் பைபிள்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அத்தனை வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இயேசுனுடைய சிலுவை மரணத்திற்கு நன்றி செலுத்துங்கள், இரத்தத்திற்கு நன்றி செலுத்துங்கள். அதனாலதான் இப்பொழுது வாக்குத்தத்தங்களுக்கு நாம் அந்நியர்கள் அல்ல, வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்களாக இருக்கிறோம். God bless you.